வாழ்க வளமுடன். வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பிபி கண்ட்ரோல் பண்றது தான். ஸோ இந்த பிபி அண்ட் சுகர்லாம் கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ண முடியும். கம்ப்ளீட் க்யூர்லாம் பண்ண முடியாது. அப்படி சொன்னா அது வந்து இட்ஸ் டோட்டல் ராங் தான். ஓகே. சரி, கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்க்கலாம். இந்த பிரஷர் பாயிண்ட் இங்க வருதுங்க. அதாவது தம்ப் ஃபிங்கர்ல பார்த்தீங்கன்னா, இப்படி ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் மடிக்கும்போது அது மேல வருது டுவர்ட்ஸ் பாயிண்டர் ஃபிங்கர் பார்த்துங்க. சரிங்களா? அந்த இடத்துல எப்பவுமே அஸ் யூசுவல் சொல்லுவேன். அந்த இடத்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். 5 டைம்ஸ் சாஃப்ட் அண்ட் டீப் ப்ரெஷர் கொடுக்கணும். தட் இஸ் இப்போ உங்ககிட்ட இது வந்து ஜெம்மின்னு சொல்லுவாங்க டூலு, அக்குப்ரெஷர் டூலு. கிடைச்சா வாங்கிக்கிங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இது இது மெட்டலு, உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கூட கிடைக்குது. சரிங்களா? அப்படி இல்லாட்டி பரவாயில்ல. இந்த பென்சிலோட பேக் சைடு இல்லை பென்னோட பேக் சைடு வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து கோல்டு பாடினா நீங்கள் வந்து மிளகு பெப்பரை வச்சு அங்கே இது பண்ணிவிட்டு ஒட்டின்றலாம் அந்த இடத்துல. ப்ரெஷர் கொடுத்தோன்னே அந்த இடத்துல நல்லா டைட்டாக ஒட்டிட்டு அப்பப்போ கொஞ்சம் எஞ்சிக்கிறப்ப நைட்டில் ஒட்டுவீங்களா, நைட்டில் ஒட்டுறப்ப அப்பப்போ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஹீட் பாடினா இந்த மாதிரி பச்சை பயிர் இருக்குங்களா, பச்சை பயிர் ஒட்டிக்கலாம். இல்லை வெந்தயம் 2 சீடு வச்சுட்டு வெந்தயம் ஒட்டிக்கலாம். ஸோ போத் ஹேண்ட் இது பைலேட்ரல். பைலேட்டர்னா 2 பக்கமும் ஒட்டணும். நைட்டில் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்ட பிறகு படுக்கிறதுக்கு போகும்போது இதை வந்து ஒட்டின்ட்டுருங்க. மார்னிங் எடுத்து போட்டுட்டு அடுத்த நாள் புது விதை தான் வைக்கிறோம். புது சீட் தான் வைக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் ரீயூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஜெர்மினேட்டிங் பவர் போயிடும். போயிட்ட பிறகு நம்ம புதுசு தான் யூஸ் பண்ணணும். ஸோ டெய்லி ஒரே இதெல்லாம் ஒட்டக்கூடாது. வேறு ஒரு இதுதான் டேப்பில் வேறு இதுதான் வைக்கணும். இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சர்ஜிக்கல் டேப், மெடிக்கல் டேப்லாம் சொல்லுவாங்க, பேப்பர் டேப் சொல்லுவாங்க. மெடிக்கல் ஸ்டோரில் வந்து ஈஸியாக கிடைக்கும், அவைலபிள் தான். ஓகே. சப்போஸ் இப்போ பவர்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பியோல் மாயனட். பியோல் அப்படிங்கிறது பிஒய்ஓஎல், பியோல்னு ஆன்லைனில் கிடைக்குது. இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். ஸோ டபுள் இது இருக்கும். இது நமக்கு இப்போ என்ன பண்ணணும்னா குறைக்கணும் அப்படின்போது செடேஷன் சொல்லும்போது செடேஷனுக்கு வந்து ஒயிட் பார்ட் வந்து நம்ம ஸ்கின்ல டச் ஆகுற மாதிரி. ஒயிட் பார்ட்டு நம்முடைய ஸ்கின்ல, அதாவது அந்த பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா, அங்கே ஒயிட் பார்ட் நம்ம உடம்புல இருக்கணும். வெளியே வந்து எல்லோவாக தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட்டு. சரிங்களா? ஒயிட் பார்ட் உள்ளே வரணும், எல்லோ பார்ட் வெளியே வரணும். அதுதான் இங்கே ரூல். ஓகேங்களா? சரி. இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுட் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக காலையில் வெறும் வயிற்றில் வந்து நம்ம கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த துளி இருக்கும் இல்லையா, டெண்டர் லீஃப், அதை வந்து நம்ம அதை அப்படியே உருவி ஒரு லீஃப் அப்படியே வரும் இல்லையா, ஒரு ஸ்ட்ரிப் வரும். அதை அப்படியே உருகி சாப்பிட்லாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இருக்குது, அது சாப்பிட்லாம். அதே கூட நம்ம பச்சையாக சாப்பிட்லாம், ஒன்றும் அது நல்லா தான் இருக்கும். அது சாப்பிட்லாம். இதில் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் மார்னிங்கில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இந்த சூப்பு, அதனுடைய கீரையோ அல்லது காம்பெல்லாம் போட்டு சூப்பு இருக்குல்ல, ரசம் மாதிரி, அது சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைனா ட்ரை பண்ணிவிட்டு தெரியும் உங்களுக்கு, கொஞ்ச நேரம் வெயிலில் நல்லா உருகிட்டு வெயிலில் ஒரு நாள் மட்டும் லேசாக வச்சிடணும். வெயில் அதாவது வெளியே வாசலில் வெயில் ஸ்ட்ரைட்டாக படாது. அதுக்கப்புறம் அதை உள்ளே வச்சு ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சு 1 வீக் வச்சுக்கணும். நல்லா க்ரஷ் ஆகிடும். கையில் நம்ம க்ரஷ் பண்ணால் அது க்ரஷ் ஆகிடும். நல்லா பொடி ஆகிடும். அதை வந்து மிக்சியில் இதில் வந்து லேசாக நெய் விட்டுட்டு கொஞ்சமாக அதை வறுத்து எடுத்துக்கங்க. வறுத்துட்டு அந்த தூளை வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம்னா பொடி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுங்க பாட்டில். இது முருங்கை பொடி தான். சரிங்களா? மரத்தில் ஏதாவது வெட்டும் போது மாதத்துக்கு ஒரு முறை வெட்டிடுவோம். அது பெருசாக வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டனால, அப்போ அதில் கிடைக்கிற கீரைகளை வந்து இது மாதிரி நாங்கள் பண்ணி வச்சுக்கோம். அம்மா பண்ணி கொடுப்பாங்க. இது நாங்களும் உருவி கொடுப்போம். எங்கள் அம்மா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது மாதிரி. இது கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொடி இருக்கும் இல்லையா, இட்லி பொடியில் வைக்கிற, அதை கூட இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கு எதனா தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி, சாதம், இதெல்லாம் கூட நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது பிபி கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது புதினா இருக்கு இல்லையா, அதை வந்து லேசாக கொதிக்கிற தண்ணி எடுத்து வச்சுட்டு அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு அந்த தண்ணி குடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயில் பார்த்திங்கன்னா சொரக்காய், அப்புறம் இந்த இது சௌ சொல்லணும் அது, அப்புறம் கொத்தவரை, இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், சும்மா குக்கர்லேயோ இல்லை வெறுமனே கூட மூடி வச்சு கொதிக்க வச்சு கொஞ்சம் அதை வெந்துடும் இல்லையா, வெந்த பிறகு அதை நீங்கள் என்ன வாட்டர் எடுத்துட்டு லேசாக தாளிக்க முடிஞ்சால் தாளிச்சிக்கலாம். இல்லாட்டி அந்த பெப்பர் அந்த இது சால்ட்டு போட்டு அப்படியே சாலட் மாதிரி மார்னிங் சாப்பிடணும். மார்னிங் அதுதான் டிஃபனாக வச்சுக்கணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வெயிட் லாஸும் கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது பிபி நல்லா கண்ட்ரோல் ஆகுது. நல்லா சொரக்காய் நிறைய எடுத்துக்க, சொரக்காய், சௌ அப்புறமா அந்த பீர்க்கங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. பூசணிக்காய் கூட சாப்பிட்லாம். நம்ம சிலருக்கு ரொம்ப கோல்டு ஆகுறதுனால அது சொல்கிறதில்ல. இப்படி இதுவும் கோல்டு இருந்தாலும் நீங்கள் வெயில் காலத்தில் சாப்பிட்டு பழக்கம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.